படித்த முட்டாளாக இருக்கிற மனோஜுக்கு ரோகிணி மாதிரி பொண்டாட்டி அமைஞ்சா ஒரு மனோஜ் இன்னுமே முட்டாளாகவே தான் இருப்பான். ஆனால் முத்து மீனாவும் படிக்காட்டியும் பரவாயில்ல, ஆனால் எவ்வளோ அறிவாளித்தனமாக முத்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பொறுமையாக செஞ்சுட்ருக்கா. ஆனால் அந்த மனோஜ் சொன்ன ஐடியாவை கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் ராஜாராணிக்கிட்ட ரொம்பவே மாட்டிக்கிட்டு முடிச்சுட்றான். தான் செய்யாத தப்பை செஞ்ச மாதிரியே வீடியோவை எடுத்து தன்னோட ப்ரூஃபை நிரூபிச்சுக்கிட்டான். என் கையில் எதுவுமே ஆதாரம் இல்லை, நீ திடீர்னு ஆதாரத்தை காட்டுன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதுக்காக தான் இப்போ உங்கள்கிட்ட ஆதாரத்தை சேகரிக்கிறதுக்காக நான் கேமரா வச்சு ஒன்று இப்போ முன்னாடி இதுலேயே உன் வாயிலேயே நீ தப்பு செஞ்ச மாதிரி சொல்லிட்டே பார்த்தியா அப்படின்ட்டு ராஜாவும் ராணியும் மிரட்டி எனக்கு இப்போ ஒரு வாஷிங் மிஷின் வேணும் எனக்கு கொடுன்னு சொல்லி ஒவ்வொரு திங்ஸாக வாங்கிட்டுருக்குறா. அதை பார்த்த முத்து இருந்துட்டு நீ இப்படியே ஒவ்வொன்றா கொடுத்துக்கிட்டே இரு, நீ கடைசியில் ஆண்டி ஆத்தா போக போகிற, நீ என்ன எப்படி செய்யணும்னு என்னை தப்பாக சொல்கிறியே ஒழிய நீ எப்படி அந்த நான் சொன்னதை எப்படி கரெக்டாக செய்யணுங்கிறதே தெரியாமல் நீ மாட்டிக்கிட்டு முடிக்கிறது. கடைசியில் பார்த்தா என்னை நான் சொன்னது தப்புன்னு சொல்லி நீ சொல்கிற, நீ எல்லாமே முடிச்சுட்டு அவன் எல்லாம் பிடிங்கிட்டு போயிடுவா, நீ ஆண்டியே நின்று எதுவுமே இல்லாமல் இதாக இருப்பேன்னு சொன்னானே. மனோஜ் நினச்சி பார்க்குறா, ஐயோ எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிட்டு அப்படி நம்ம பிச்சைக்கார வேஷத்தில் தான் இருப்போமா, அது ரொம்பவே அசிங்கரமாக இருக்குதுன்னு சொன்னானே. ரோகிணிக்கு ரொம்பவே கோவம் வருது. ஆனால் கடைசியில் பார்த்து இது இத்தனையும் ரோகிணி தான் இந்த பணத்தை திருடணும், அந்த பணத்தை திருடினது இல்லாமல் அந்த பழியை போய் ராஜாராணி மேலே போட்டதுனால தானே அவங்க கோவப்பட்டு இந்த மாதிரியெல்லாம் வேலைத்தனம் பண்ணுறாங்க. ரோகிணி செஞ்சது தப்பு தானே, அந்த தப்பை கண்டுபிடிச்சி மனோஜ் அவளை வீட்டு விட்டு விளையாட்டுனா நல்லாயிருக்கும். கிறிஸ்டோட பாட்டி கிறிஸ்டை கூட்டிகிட்டு போயிட்டான்னு முத்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஸ்டாண்டில் ஒருத்தவங்க ஃப்ரெண்டு எனக்கு குழந்த பிறக்க போது, என் ஒய்ஃபு கன்சீவாக இருக்கான்னு சொல்லி ஸ்வீட் கொடுத்தோன்னே எல்லா முத்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்குறாங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது, நீங்கள் ஏன் இன்னும் குழந்தை பெற்றுக்கலாம், மாதிரி உனக்கு பின்னாடி கல்யாணம் பண்ண நல்லப்பா அப்பாவாயிட்டா, உனக்குன்னு பேர் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், நீ இப்படியவே இருக்காத, முதல்ல ஒரு குழந்தை பெற்றுக்கிற வழியை பாருங்கள். இப்போ இதே உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருந்திருந்தால் அந்த கிறிஸ்டன் நீங்கள் நினச்சிருக்கவே மாட்டீங்க, இப்போ அந்த கிறிஸ்டன் போயிட்டான்னு சொல்லி ரொம்பவே நீ ஃபீல் பண்ணுறையல்ல, அதனால் நீ இப்போ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆமான்ட்டு யோசிக்கிறான். அதே மாதிரி மீனாவோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் மீனாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, நீங்கள் இப்படியே இருக்காத, நீ முதல்ல ஒரு குழந்தைய பெற்றுக்கோ, உனக்கு பின்னாடி இப்போ முதல்ல பேர் பார்க்குற ஃபங்க்ஷன் வச்சிட்ருக்கா, அதனால் நீ இப்படியே இருக்காத, உனக்கு ஒரு குட்டி மீனாவோ இல்லாட்டி குட்டி முத்தோ ஏதோ ஒன்று பெற்றுக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க, அந்த சந்தோஷத்தில் இருந்தீங்கன்னா கூட உனக்கு இருக்கிற கஷ்டமெல்லாம் தெரியாது. அந்த குழந்தைய பார்க்குறதுல நாங்கள்லாம் வீட்டுக்கு போனால் எங்கள்கிட்ட ஒரு அம்மான்ட்டு ஒடியாகிறதுக்கு ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய பார்த்தா இங்கே நம்ம கால் கடுக்க நின்று வேலை செய்கிற அலுப்பு இல்லாமல் நல்லாவே நாங்கள் இருக்கோம், அதனால் எப்படியாச்சும் மீனா நீ ஒரு குழந்தைய பெற்றுக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இது நாள் வரைக்கும் உங்கள் வீட்டுக்கார் பூ வாங்கிட்டு கொடுத்துருக்காரான்னு கேட்குறப்ப இல்லை அப்படின்னா, ஏன் நானே பூ விற்கிறேன், நான் எதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு பூ வாங்கி தரோன்னு சொல்லி மீனா கேட்பா. இல்லை அவர் வாங்கி தர பூ வேறு, நீ விற்கிற பூ வேறு, அவர் வாங்கிட்டு வந்து தர்றது அன்போடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப இது யோசிச்சுட்டு இருக்கான். அதே மாதிரி மனோஜ் பூ வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். என்னடா இன்றைக்கி இவரெல்லாம் பூ வாங்கிட்டு வந்து தராரே, நமக்கு இது பூவை அவர் வாங்கி தருவாரா இல்லையான்ட்டு முத்து வாங்கிட்டு வருவாரா இல்லைன்னு இன்றைக்கி நம்ம சுருதியும் கை நிறைய பூ வாங்கிட்டு வந்துட்டு என்னென்னு கேட்டால் இப்போ தான் எவ்வளோ பூ வச்சு வீடியோ போடுறதுல தான் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, அதனால் இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ மனோஜ் பூ வைக்கிறத நீங்கள் பூ வைங்க நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு, ஐயோ எங்கள் அம்மா பார்த்தா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம் நீங்கள் வச்சு விடுங்க, நான் வீடியோ எடுத்து அதை அப்லோடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதே மாதிரி மனோஜ் பூ வைக்கிறது வீடியோ எடுக்கிறா, மீனாட்ட கொடுத்துட்டு நானும் எனக்கு ரவி பூ வைக்கிறத வீடியோ எடுக்க அப்படின்னு சொல்லி சுருதிக்கு ரவி பூ வைக்கிறத மீனாவை வீடியோ எடுக்க சொல்லி சுருதி செல்ல கொடுத்து வீடியோ எடுக்க சொல்கிறான். எல்லாருமே எடுத்துட்றாங்க. பார்வதி வர்றா, என்னடி இன்றைக்கெல்லாம் பூ வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அவள் பூ வியாபாரம் ஆகட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் அவள் பூ தலையில் கட்டி விட்டாள் அப்படின்னு. இல்லை ஆண்டி நான் தான் வாங்கிட்டு வந்து இப்போ பூ வைக்கிற மாதிரி வீடியோ எடுத்து நெட்டில் போடலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருப்பா. அப்புறம் மனோஜ் உனக்கு யார், நீ அவளுக்கு யார் வச்சுவிட்டா அப்படின்ட்டு, நான் தான் வச்சுவிட்டேன், சுருதி தான் பூ வாங்கி கொடுத்தா, நான்லாம் வாங்கிட்டு வரலாமா அப்படின்னு சொன்னானே. ரோகிணிக்கு கோவம் வந்துருந்து, ஒரு பூ கூட வாங்கி தராமல் அது அவங்க அம்மாட்ட தான் வாங்கின பூவை சுருதி வாங்கினான்னு சொல்லிட்டு பயந்துட்டு இப்படி வச்சு விட்றானே அப்படின்ட்டு ரோகிணி கோவிச்சிட்டு போயிடுறா. சுருதி மீனாகிட்ட முத்து வந்தானே சொல்லுங்கள், பூ வைக்கிற மாதிரி வீடியோ உங்களையும் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் சரின்ட்டு போகிறாங்க. அதே மாதிரி முத்து வரப்போ கையில் பூ வாங்கிட்டு வரேன், என்னங்க நீ புதுசாக பூவெல்லாம் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு, ஏன் என் பொண்டாட்டிக்கு வாங்கிட்டு வரக்கூடாதா அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு கொண்டாங்க நான் வச்சுக்கிறேன், இல்லை நான் தான் வச்சுடுன்னு சொல்லி முத்து மீனாவுக்கு பூ வச்சு விட்றேன். சரி அப்படின்னோடனே நம்ம மேலே வீடு கட்டலாம் அப்படின்னோடனே என்ன நானும் அதே தான் நினச்சி நீ அதே தான் நினச்சேன், ஆமாம் அப்படிங்கிறப்ப சரி வீடு கட்டிட்டு நம்ம ஒரு குழந்தைய பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு குழந்தை வேணும்,
முதல்ல மனோஜ் பெற்றுக்கிறானா இல்லை நம்ம பெற்றுக்கிறானான்னு பார்க்கலாம். பாட்டி வேறு யார் ஃபஸ்ட்டு குழந்தை பெற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் உண்டுன்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி முத்துவும் மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. முத்துவும் மீனாவும் நல்ல மனசாக இருக்கிறதுனால கண்டிப்பாக முத்து மீனா தான் ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆவாங்க. அவங்க பாட்டி தர கிஃப்ட்டை முத்து மீனா தான் வாங்குவான்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.